வேத வசனத்தை நாம் தியானிப்போமாக. அந்த நாளிலும் கர்த்தர் சங்கீதத்தில் இருக்கிற புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் படிப்போம். காலையில இந்த சங்கீதத்தை meditating this psalm, இந்த சங்கீதத்தை நான் தியானிக்கும் பொழுது the Lord gave me few revelation. சில வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். So let's meditate on the verses. அந்த வசனங்களை நாம் தியானிப்போம். Psalm 62, சங்கீதம் 62 verse 5. 5ஆம் வசனம். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். Amen. Amen. Find rest for my soul, in God alone my hope comes from him. Amen. அவரே நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு நம்பிக்கை வரும். How many believe? எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? This is a promise what God gives us. ஆண்டவர் நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம். Precious blessings come from God himself. ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடம் இருந்தே வரும். Many people think, wealth is a great blessing. நிறைய பேர் நினைக்கிறார்கள் சம்பத்து பெரிய ஆசீர்வாதம். Food, money, earnings, உணவு, பணம், சம்பாத்தியம், இவைகள். promotions and high rankings. பதவி உயர்வு அல்லது செல்வாக்கு. Sometimes even husband, wife, family members, children. கணவன் அமைவது, மனைவி, பிள்ளைகள், இவைகள் எல்லாம். Houses and cars. அல்லது வீடுகள், கார், நல்ல பேருந்து, நல்ல மகிழுந்து. These may be blessings. இவைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கலாம். But the first and foremost among all these blessings is salvation. இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக மேலான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. Hallelujah. Hallelujah. Salvation is a precious blessing. ரட்சிப்பு தான் விலையேற பெற்ற ஆசீர்வாதம். And anything else that we have. நம்மிடத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய எந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். David says, find rest for my soul, in God alone my hope comes from him. தாவீது சொல்கிறான், என் ஆத்துமாவே கர்த்தரிடத்தில் நீ இளைப்பாறுதல் காண்பாயாக, நீ நம்பிக்கொண்டிருப்பது அவராலே சாத்தியமாகும். Read Psalm 62 verse 6. சங்கீதம் 62ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 63 verse 63:6. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். 62 verse 6. 62:6. அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. Hallelujah. Hallelujah. He alone is my rock. அவர்தான் என் கண்மலை. God is a rock. கர்த்தரே கண்மலை. Rock means strength. கண்மலை என்றால் பலன். Amen. Amen. You must have seen rock. It's so hard, solid rock. நீங்கள் மலைகளை பார்த்திருப்பீர்கள், அது உறுதி படைத்தது. Sometimes people take rest on the rock. அந்த கண்மலை மீது அவர்கள் சாய்ந்து ஓய்வெடுக்கிறார்கள். He is our rock. அவரே நமது கண்மலை. He is my fortress, says David. அவரின் கோட்டை என்று சொல்லுகிறான் தாவீது. Fortress means protection. கோட்டையில் என்ன நடக்கும்? பாதுகாப்பு இருக்கும். Hallelujah. Hallelujah. And he is my rest. அவர்தான் என் இளைப்பாறுதல். Bible, Jesus said, cast all your burdens unto me. இயேசு சொன்னார் அல்லவா, உங்கள் பாரங்களை எல்லாம் என் மீது வைத்து and I will give you rest. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Amen. Amen. In his presence there is fullness of joy. அவருடைய சமூகத்தில் பேரானந்தம் இருக்கிறது. Lord, I come to the throne of grace and mercy seat. கர்த்தாவே, உம்முடைய கிருபாசன தண்டை நான் வருகிறேன். David says, in your presence I feel the fullness of joy. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தில் நான் பேரானந்தம் அடைகிறேன். In your presence there is peace. உம்முடைய சமூகத்தில் எனக்கு சமாதானம். When you come into his presence there is rest. அவருடைய சமூகத்திற்கு வந்தாலே இளைப்பாறுதல். எத்தனை பேர்? Hallelujah. We come together as family to the church, we find rest in his presence. குடும்பமாக அவருடைய சமூகத்திற்கு வருகிறோம், அவரிடத்தில் நாம் ஆறுதல் அடைகிறோம். We find rest in his presence. அவருடைய சமூகத்திலே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Fortress means protection. கோட்டை என்றால் அது பாதுகாப்பிற்கு அடையாளம். It says he is my hope. தாவீது சொல்லுகிறான், அவரே என் நம்பிக்கை. So in all these blessings, இந்த எல்லா ஆசீர்வாதங்களிலும் strength, rest, fortress, that is, and hope, பலன், இளைப்பாறுதல், நம்பிக்கை, கோட்டை, these are all byproducts of the first, that is salvation. இவைகள் எல்லாம் ரட்சிப்பு என்கிற பிரதானமான ஆசீர்வாதத்தினுடைய விளைபொருட்கள். Finally David says, God alone is my salvation. கடைசியாக தாவீது சொல்லுகிறான், அவரே என் ரட்சிப்புமானவர். Hallelujah. Hallelujah. God is our salvation. தேவனே நமது ரட்சிப்பு. Salvation does not depend on God's plus the church. ரட்சிப்பு என்பது தேவனும் சபையும் என்று அல்ல. Salvation does not depend on God plus the law. தேவன் மற்றும் நியாயப்பிரமாணம் ரெண்டும் இணைந்ததல்ல ரட்சிப்பு. Salvation does not depend God plus and everything else. தேவனும் மற்ற ஏதோ ஒன்றும் இணைந்ததல்ல ரட்சிப்பு. There is no plan B.
இரண்டாம் திட்டமே கிடையாது. Hallelujah. Hallelujah. It depends only on God alone. தேவனையே சார்ந்திருப்பதுதான் ரட்சிப்பு. David says, find rest for my soul in God alone. என் ஆத்துமாவே கர்த்தரிடத்தில் நீ இளைப்பாறுதல் அடைவாயாக. He is our salvation. அவர்தான் நமது ரட்சிப்பு. He is our fortress. அவர்தான் நமது கோட்டை. He alone is my rock. அவர் மட்டுமே என் கண்மலை. God alone is my hope. தேவன் மட்டுமே என்னுடைய நம்பிக்கை. Isaiah the prophet is another witness, and out of his own experience he declares. ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் ஒரு சாட்சி, அவனுடைய அனுபவத்திலிருந்து அவன் அறிக்கை பண்ணுகிறான். The book of Isaiah chapter 12 verse 2. ஏசாயா 12 அதிகாரம் 2 வசனம். Isaiah says, surely God is my salvation. நிச்சயமாகவே அவரின் ரட்சிப்புமானவர். The Lord is my strength and my song. கர்த்தர் என் ஜெயமும் என் பாடலுமானவர். He has become my salvation. அவரே என் ரட்சிப்புமானவர். Hallelujah. Hallelujah. He says, surely God is my salvation. நிச்சயமாகவே கர்த்தராகிய யெகோவா என் ரட்சிப்புமானவர். You know, there are two errors into which we may fall. இரண்டு விதமான தவறுகளிலே நாம் சிக்கிக்கொள்ள முடியும். One is that we suggest that salvation depends on something more than God. தேவனை பார்க்கிலும் ஏதோ ஒன்றின் மீது நாம் சார்ந்திருந்தால்தான் ரட்சிப்பு கிடைக்கும் என்று நினைக்கலாம். When we dishonor God. அப்படி செய்தால் நாம் கர்த்தரையே கனவீனப்படுத்துகிறோம். We discredit all his sovereign blessings and all sufficiency. அவர் நமக்கு அளிக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் புறந்தள்ளி நாமே முயற்சி செய்து சம்பாதிப்பதை போல ஆகிவிடும். The second thing, if you look for salvation in anything else less than God. இரண்டு, ரட்சிப்பு தேவனை தவிர வேறு ஏதாவது ஒரு இடத்திலே ரட்சிப்பு கிடைக்கும் என்று நீங்க நம்பிக்கொண்டிருந்தால் we will look in vain only. நாம் பரிதாபமாக வீணராகி விடுவோம். But when God himself becomes our salvation, our hope, கர்த்தரே நம்முடைய ரட்சிப்பும் நம்முடைய நம்பிக்கையுமா இருக்கும் பொழுது all other associated blessings follow. மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் பின்தொடர்ந்து நம்மை will follow. பலன் பின்தொடரும். Rest will follow. இளைப்பாறுதல் பின்தொடரும். Salvation will follow. ரட்சிப்பு பின்தொடரும். Hope will follow. நம்பிக்கை பின்தொடரும். Hallelujah. Hallelujah. David had a lot of trouble in life. தாவீதுக்கு வாழ்க்கையில பல பிரச்சனைகள். In fact, he also invited trouble. அவனே பிரச்சனைகளை வரவழைத்துக் கொண்டான். He did something wrong against the Lord as well. அவன் கர்த்தரை மறந்து தீமை செய்தான். So he went to lot of trouble in life. அதனால நிறைய பிரச்சனைகளை வரவழைத்துக் But he கொண்டான். never failed to put his trust in God. இருப்பினும் கர்த்தர் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவன் ஒரு நாளும் He இழக்கவில்லை. says, find rest, O my soul, in God alone my hope. என் ஆத்துமாவே கர்த்தர் மீது நீ இளைப்பாறுதலா இருந்து அவரையே நீ நம்பிக்கையாய் கொண்டிரு. Our hope comes from the Lord. That's expectation. Right? நம்முடைய நம்பிக்கை என்பது கர்த்தரிடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய எதிர்பார்ப்பு கர்த்தரிடம் இருந்து இருக்க வேண்டும். Jesus Christ is a hope for the hope. இயேசு கிறிஸ்து தான் நம்பிக்கை இல்லாதவருடைய ஒரே நம்பிக்கை. Read Proverbs chapter 24. நீதிமொழிகள் 24 அதிகாரத்தை வாசிப்போமானால் Read Proverbs 24 verse 14. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 14 வசனம். அப்படியே ஞானத்தை அறிந்து கொள்வது உன் ஆத்துமாவுக்கு இன்பமா இருக்கும். அதை பெற்றுக்கொண்டால் அது முடிவில் உதவும். உன் நம்பிக்கை வீண் போகாது. Hallelujah. Hallelujah. Know also that wisdom is sweet to your soul. விவேகம் உன் ஆத்துமாவுக்கு இன்பமானது என்று அறிந்து கொள். If you find it, there is a future hope for you. அதை நீ பெற்றுக்கொண்டால் அது உன்னுடைய எதிர்கால நம்பிக்கை. And your hope will not be cut off. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. We got to have wisdom and knowledge. நமக்கு விவேகமும் ஞானமும் தேவை. Amen. ஆமென். How many pray, Lord, give me wisdom? ஆண்டவரே எனக்கு விவேகத்தை தாரும் என்று எத்தனை பேர் ஜெபிக்கிறீர்கள்? And we always pray for other things, right? மற்ற எல்லாவற்றிற்காகவும் நாம் ஜெபிக்கிறோம் அல்லவா? We hardly pray for knowledge, wisdom. அறிவு மற்றும் விவேகம் ஞானம் இவைகளுக்காக ஜெபிக்க The Bible wants us to be as wise as the serpent. நாம் சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் அறிவுறுத்துகிறது. And as innocent as doves. புறாவை போல கபடு அற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். Many lots of young people struggle in decision making. நிறைய இளம் வாலிபர்கள் தெரிந்தெடுப்பதிலே குழம்பி போகிறார்கள். You know, they struggle in choosing the life partner. வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதிலே அவர்கள் தடுமாறுகிறார்கள். They put a lot of conditions and bring a lot of reasons. நிறைய நிபந்தனைகளை போட்டு சட்டத்திட்டங்களை எல்லாம் போட்டு கொண்டு வருகிறார்கள். Not able to make right decisions. சரியான தீர்மானம் செய்ய முடியாமல் தவிக்கிறார்கள். Because they are not wise enough. ஏனென்றால் அவர்களுக்கு ஞானம் போதவில்லை. Be it in a marriage or career, திருமணமாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், a job or whatever it may be, அவர்களுடைய எதிர்கால ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தால் Bible says, know that wisdom is sweet to your soul. வேதம் சொல்லுகிறது, அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் ஆத்மாவுக்கு ஞானம் இன்பமாக இருக்கும். Too much wisdom will destroy, right? ஆனால் அதீத ஞானமும் உங்களை அழித்துவிடும். I'm talking about worldly wisdom. உலக ஞானம் உங்களை அழித்துவிடும். But divine wisdom will not destroy. ஆனால் தெய்வீக ஞானம் ஒரு நாளும் உங்களை அழிக்காது. Now in this world we have choices. இந்த உலகத்திலே நமக்கு பல தெரிந்தெடுப்புகள் People இருக்கிறது. choose what they want.
என்ன வேண்டுமோ அதை மக்கள் தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். Choices also have consequences. ஆனால் ஒவ்வொரு தெரிந்தெடுப்புக்கும் விளைவுகளும் இருக்கிறது. That's why God wants us to be wise to choose. ஆகவேதான் நாம் தெரிந்தெடுக்கும் பொழுது ஞானமா இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு And அறிவுறுத்துகிறது. when you choose according to the will of God. தேவனுடைய சித்தத்தின்படிதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. You know, Solomon asked for wisdom, but he misused that wisdom. சாலமோன் ஞானத்தை கேட்டு அந்த ஞானத்தை வீணாக்கி போட்டான். And Simpson, now he was so wise, but he misused. சிம்சோன் ஞானியாக இருந்தும் அந்த ஞானத்தை தவறாக Both பயன்படுத்தினான். became foolish in their lives. அவர்கள் இருவரும் முட்டாள்களாகி போனார்கள். Bible says, no, that wisdom is sweet to the வேதம் soul. சொல்லுகிறது ஞானம் உங்கள் ஆத்மாவுக்கு இனிமையா இருக்கும் என்பதை அறிந்து And கொள்ளுங்கள். if you find it, there is a future hope for you. அதை நீங்கள் கண்டுபிடித்தால் உங்கள் எதிர்காலத்திற்கு அது நம்பிக்கையாக And your hope will not be cut off. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. Hallelujah. ஹல்லேலூயா. Apostle Paul says, அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், I eagerly expect and hope that I will be no way be ashamed. ஒரு நாளும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்கிற நம்பிக்கை எனக்கு உண்டாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். But I will have sufficient courage and hope so that now as always Christ will be exalted in my body. இப்பொழுதும் எப்பொழுதும் என்னுடைய சரீரத்திலே கிறிஸ்து உயர்த்தப்பட்டிருக்கும்படி நான் நம்பிக்கையிலே தைரியமா இருப்பேன் என்று பவுல் கூறுகிறார். Amen. ஆமென். Every apostles were so wise ஒவ்வொரு அப்போஸ்தலர்களும் அறிவாளிகளா இருந்தார். and died as martyrs for Christ. கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சிகளாக ஜீவனை தந்தார்கள். And that's the reason Paul says, for me to live is Christ and to die is gain. அந்த காரணத்தினாலே பவுல் சொல்லுகிறார், நான் வாழ்வது கிறிஸ்துவுக்காக, சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லுகிறார். For him death is a great gain in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் சாவு அவருக்கு பெரிய ஆதாயம் என்று பவுல் And சொல்லுகிறார். he says, for I no longer live but Christ lives in இனி me. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். That's because he was so wise. ஏனென்றால் அவர் ஞானியா இருந்தபடியால் அப்படி சொன்னார். God wants all of us to be wise. நாம் அனைவரும் ஞானிகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Hallelujah. ஹல்லேலூயா. And the Lord told the Israelites, கர்த்தர் இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்னார், fear not, பயப்படாதிருங்கள், worm Jacob, யாக்கோபினும் பூச்சி, you men of Israel, இஸ்ரவேல் ஜனமே, I will help you. நான் உனக்கு உதவி செய்வேன். I will be your redeemer. நானே உன்னை மீட்டுக் I கொள்ளுகிறேன். will be the Holy One of Israel. நானே இஸ்ரவேலின் பரிசுத்தர். Hallelujah. ஹல்லேலூயா. Many of us, we surrender to the cancer of fear. நிறைய பேர் பயம் என்கிற புற்றுநோய்க்கு நாம் அடிமையாகி விடுகிறோம். Don't be intimidated by your weakness. உங்களுடைய பலவீனங்களை கண்டெல்லாம் நீங்கள் பயந்து விடாதிருங்கள். No, never let worry master your life. உங்கள் வாழ்க்கையினுடைய எஜமானாக கவலையை மாற்றி விடாதீர்கள். Because of this fear, now you become so worried. இந்த பயத்தின் காரணத்தினாலே நீங்கள் கவலைகளால் நிறைந்திருக்கிறீர்கள். People fear about their future, எதிர்காலத்தை நினைத்து மக்களுக்கு பயம், fear about their family, குடும்பத்தை நினைத்து, பிள்ளைகளை நினைத்து பயம், fear about death, மரணம் வந்து விடுமோ என்று பயம், fear about success or failures. வெற்றி வருமா தோற்போமா இதெல்லாம் பயம். Never let loneliness take over your life. தனிமை உங்கள் வாழ்க்கையை மேற்கொள்ளாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள். Never play the inferior role of victim in your life. இந்த உலகத்திலே பரிதாபமானவர்களைப் போல நீங்கள் பரிதாபத்துக்குரியவர்களைப் போல நடந்து கொள்ளாதீர்கள். The Bible says, for God has not given us a spirit of fear, வேதம் சொல்லுகிறது நமக்கு பயத்தின் ஆவியை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. but He's given us what? எப்படிப்பட்ட ஆவியை தந்திருக்கிறார்? Love, power, and அன்பும் தெளிந்த புத்தியும். sound mind. தெளிந்த புத்தி உள்ளார். That's why we need Telinda Buddhi. Amen. ஆமென். Wisdom and knowledge. அறிவும் ஞானமும். And God wants you to, wants to anoint you with a special anointing, இப்படிப்பட்ட விசேஷ அபிஷேகத்தினாலே உங்களை நிரப்ப விரும்புகிறார். so that love of God will flow in. தேவனுடைய அன்பு உங்களிலிருந்து பாயும்படியாக அவர் அதை கொடுப்பார். Power of God will flow in, தேவனுடைய வல்லமை உங்களிலிருந்து so பாயும்படியாக that you will have the sound mind. அப்பொழுது உங்களுக்கு தெளிந்த புத்தி உண்டாயிருக்கும். Only when you have this anointing of the Holy Ghost, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உங்களுக்கு இருக்கும் பொழுதுதான், hallelujah, ஹல்லேலூயா, you will have this wisdom and knowledge. இந்த சிறந்த ஞானம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். Paul says that we need to finish the race. பவுல் சொல்லுகிறார், நாம் ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும். Many have failed to finish the race. நிறைய பேர் முடிக்க தவறி They விடுகிறார்கள். gone halfway through. பாதி வழியிலே காணாமல் You போகிறார்கள். also see that many saints fall away. நிறைய பரிசுத்தவான்கள் கூட இந்த ஓட்டத்தை விட்டு விலகி போகிறதை நாம் If பார்க்கிறோம். we don't finish the race, ஓட்டத்தை நாம் முடிக்காவிட்டால் we will never stand in the winner's circle. நாம் வெற்றியாளர்களுடைய கூட்டத்தில் ஒருபோதும் நிற்க முடியாது. Apostle Paul wants us to fight the good fight of faith. அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. He ஹல்லேலூயா. wants us to keep the faith and win the race. விசுவாசத்தை காத்துக்கொண்டு ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்க வேண்டும் என்று
விரும்புகிறார். So see yourself as God sees you. ஆண்டவர் உங்களை எப்படி காண்கிறாரோ அப்படி உங்களை பார்க்க நீங்கள் பழகிக் கொள்ளுங்கள். Because the Lord will not consult your past and determine your future. உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பதற்கு ஆண்டவர் உங்கள் இறந்த காலத்திடம் ஆலோசனை கேட்க போவதில்லை. But He will forgive all your iniquities. உங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் அவர் மன்னிப்பார். Forgive all your past. உங்களுடைய இறந்த காலத்தினுடைய பாவங்களை மன்னிப்பார். He is ready to give you a brand new future. உங்களுக்கு புதிய எதிர்காலத்தை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக I இருக்கிறார். believe that we are more than confident. எத்தனை பேர் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறோம் என்று I விசுவாசிக்கிறீர்கள்? believe we are more victorious than anybody else. இந்த உலகத்தில் யாரை பார்க்கிலும் நாம் சிறந்த வெற்றியாளர்கள் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Hallelujah. ஹல்லேலூயா. David says, I will trust in the Lord. தாவீது சொல்கிறார், நாம் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக He இருப்பேன். says, the Lord told Israel, fear not, God Jacob, you are men of Israel. இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் யாக்கோபு என்னும் பூச்சியே, நீ பயப்படாதே, இஸ்ரவேல் ஜனமே நீ சோர்ந்து போகாதே என்று He says, சொல்லுகிறார். I will help you, I am your redeemer. நான் உனக்கு சகாயர், நானே உனது மீட்பர், I am the Holy One of Israel. நானே இஸ்ரவேலின் பரிசுத்தர். Church, be strong in the Lord. திருச்சபையை கர்த்தருக்குள் பலமடைந்திருங்கள். Be courageous and never be afraid of. தைரியம் உள்ளவர்களாக இருங்கள், ஒரு நாளும் பயந்து விடாதிருங்கள். The God is going before you. கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். You believe, say amen. விசுவாசித்தால் ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஹல்லேலூயா. God going before you. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்கிறாரோ Always with you. எப்போதும் உங்களோடு தான் He will இருக்கிறார். never leave you nor forsake you. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார், கை விடவே மாட்டார். You need to take the seed of faith and the gospel of peace விசுவாசம் எனும் கேடகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், நற்செய்தி என்னும் சுவிசேஷ பாதரட்சியை அணிந்து கொள்ளுங்கள். to overcome all your enemies எல்லா சத்துருக்களையும் மேற்கொள்ளும்படியாக, and to overcome every struggles. எல்லா போராட்டங்களையும் மேற்கொள்ளும்படியாக. Proverbs chapter 3 verse 5. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Say, trust in the Lord with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். Lean not on your own உங்கள் சுய understanding. புத்தியின் மேல் சாயாமல் இருங்கள். When you trust in the Lord, you will never be confounded. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கும் போது பிற சக்திகள் உங்களை மேற்கொள்ளாது. Because He will never fail you. ஏனென்றால் அவர் உங்களை தோற்க பண்ண விடவே மாட்டார். Hallelujah. Hallelujah. Our confidence in Christ must reach out and embrace all God's children. கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கிற தைரியம் உங்களிலிருந்து பாய்ந்து எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் அது தழுவ And வேண்டும். when you do this, God's healing power and restoration will flow into people's lives. அப்படி செய்யும் பொழுது உங்களிலிருந்து சுகமளிக்கும் வல்லமையும் கர்த்தருடைய மீட்பின் வல்லமையும் எங்கும் பாய்ந்த அனைவரையும் ஆசீர்வதி. David says in Psalm 62 verse 6. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 62:8 62 verse 6. ஆறாம் வசனத்தில், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அசைக்கப்படுவது. He alone is my rock and my salvation. அவரே என் கன்மலை, என் ரட்சிப்பு. So rock means strength. மலை என்று சொன்னால் பலன். Jesus Christ is a solid rock in whom we stand. இயேசு கிறிஸ்து தான் உறுதியான கன்மலை, அவர் மீது நாம் சுகமாய் தங்கி And இருக்கலாம். so you build your life on the rock. உங்கள் வாழ்க்கையை கன்மலை மீது கட்டுங்கள். You know what the Bible says? Wise man builds a house on the. வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளவன் விவேகமுள்ளவன் கன்மலையின் மீது கட்டுகிறான். Amen. ஆமென். So that we can stand firm. உறுதியாக அந்த வீடு நிற்கும்படி அவன் கன்மலையின் மீது கட்டுகிறான். How is your spiritual foundation? உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் எப்படி இருக்கிறது? We all come to church, அத்தனை பேரும் சபைக்கு வருகிறோம், but we hear the message. செய்திகளை கேட்கிறோம், We say, oh, we give remarks and marks to people who preaches. பிரசங்கியார்களுக்கு எல்லாம் மதிப்பெண்களை கொடுக்கிறோம். But are we really applying the word of God? ஆனால் அந்த கேட்ட வசனத்தின்படி வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறோமா? If you don't build your life upon the word of God, கர்த்தருடைய வார்த்தையின் மீது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கட்டாவிட்டால் then your spiritual foundation is weak. உங்களுடைய ஆவிக்குரிய அஸ்திவாரம் ஆடி போய்விடும். Amen. ஆமென். That is why we should always, the wise man builds a house on his word. ஞானி எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தையின் மீது தனது வாழ்க்கையை கட்டுவான். Because Jesus Christ is the rock. இயேசு கிறிஸ்து தான் உறுதியான கன்மலை. He is the foundation of the church. அவர்தான் திருச்சபையினுடைய அஸ்திபாரம். We come to church not to become a member of the church. ஒரு திருச்சபையினுடைய அங்கத்தினர் ஆவதற்காக நாம் திருச்சபைக்கு வரவில்லை. No, we come to church to grow spiritually. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்காக வருகிறோம். And we should grow stronger spiritually every time. ஒவ்வொரு முறையும் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலமுள்ளவர்களாக மாற வேண்டும். We've been hearing messages for ages. காலங்காலமாக நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். But are we changing? நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கிறதா? Salvation come every day into our life. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பை நாம் புதுப்பித்துக் கொள்கிறோமா? Are we growing spiritually? ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வளருகிறோமா? Growing spiritually at song and fellowship. ஐக்கியத்திலே நாம் அதிகமாக பலப்படுகிறோமா? Many people, they know that they're building a strong, but foundation is weak. நிறைய பேருடைய அஸ்திவாரம் மிக பலவீனமா இருக்கிறது. So David says, "You alone are my strength." தாவீது சொல்கிறான், நீரே என்னுடைய பலனும் என்னுடைய அடைக்கலமுமா இருக்கு. And that's the reason Jesus said, "Upon this rock I will build my church, and the gates of hell shall not." ஆகவேதான் இயேசு சொன்னார், என் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. Hallelujah. Hallelujah. Jesus is our redeemer. இயேசு கிறிஸ்து நமது மீட்பர். You know,
people, things can come against the church. திருச்சபைக்கு விரோதமாக நிறைய நடக்கும். People can do whatever they want against the church. திருச்சபைக்கு விரோதமாக மக்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். There will be persecution and tribulation against the church. திருச்சபைக்கு எதிராக உபத்திரவமும் சித்திரவதைகளும் நடைபெறலாம். But finally, church will win. கடைசியாக சபைதான் வெல்லும். How many believe that? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? Because the church is built on a foundation. ஏனென்றால் திருச்சபை கிறிஸ்து என்கிற கன்மலையின் மீது Our கட்டப்பட்டிருக்கிறது. church is redeemed and been bought by the precious blood of Christ Jesus. சபை மீட்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே வாங்கப்பட்டும் You இருக்கிறோம். and I are redeemed by the Lord. நீங்களும் நானும் கிறிஸ்துவினாலே You and I மீட்கப்பட்டிருக்கிறோம். are bought by the precious blood of Jesus Christ. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். That's the reason David says in Psalm 62:6, "Our Lord is my rock and my அந்த salvation. காரணத்தினாலே சங்கீதக்காரன் 62:6 சொல்லுகிறார், அவர் எனது கன்மலை, He is my fortress, I will not be shaken." அவர் எனது கோட்டை, நான் வெட்கப்படுவதில்லை. Hallelujah. ஹalleluya. When we lay our life upon His word, அவருடைய வார்த்தையின் மீது நம்முடைய வாழ்க்கையை வைக்கும் பொழுது you won't be shaken. Devil will நீங்கள் be shaken. அசைக்கப்படுவதில்லை. பிசாசு ஆடி போவார். Your enemies will be shaken. உங்கள் சத்துருக்கள் அசைந்து ஓடி Your போவார். strongholds will be shaken. எல்லா அரணான கோட்டைகளும் விழப்பண்ணுவார். Because His word has power. இரண்டாவது வார்த்தையில வல்லமை இருக்கிறது. Jesus Christ has power. இயேசு Hallelujah. கிறிஸ்துவிடம் வல்லமை இருக்கிறது. David says in Psalm 62:7, சங்கீதம் 62:6 7 என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, பலனான என் கண்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. "My salvation and my honor depend on God. He is my mighty rock, my refuge." என் ரட்சிப்பும் என் கனமும் தேவனிடத்தில் இருக்கிறது, அவர் எனது பலனான கன்மலையும் என் அடைக்கலமும் மானவராய் இருக்கிறார். Trust in the Lord at all times, O people. மக்களை கர்த்தரிடத்தில் நீங்கள் எப்போதும் நம்பிக்கையுடையவர்களாக You இருக்கு. see, the opposite of trust is fear. நம்பிக்கையினுடைய எதிர்ப்பதம் பயம். Why do you fear? ஏன் பயப்படுகிறீர்கள்? Trust in the Lord at all times. எப்போதும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருங்கள். And many times we live in fearful life, right? நிறைய பேர் பயந்து பலமுறை நாம் வாழ்கிறோம். About finances, about பணத்தை பார்த்து எதிர்காலத்தை பார்த்து பயப்படுகிறோம். about marriage life, திருமண வாழ்க்கையை நினைச்சு பிள்ளைகளை நினைச்சு பயப்படுகிறோம். about job and everything. வேலையை நினைச்சு பயப்படுகிறோம். There are many fears in life. இந்த உலகத்துல நிறைய பயங்கள் இருக்கிறது. God wants us to simply trust Him. அவரை நம்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Even disciples were so fearful. சீஷர்கள் கூட பயத்தினால் நிறைந்தவர்களாக இருந்தார். Jesus told His disciples, "Do not fear those who kill your body, but they cannot kill your spirit." உங்கள் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களாக இருந்து அதற்கு மேல் ஒன்றையும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். We know the story of 3 Hebrews. 3 எபிரேய புருஷருடைய கதை நமக்கு We தெரியும். know the life of Daniel. தானியேலுடைய வாழ்க்கை நமக்கு தெரியும். We know the first apostle Stephen was martyred for Christ Jesus. முதல் அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் எப்படி இரத்த சாட்சியாக மரித்தான் என்கிற கதை நமக்கு தெரியும். They were all unafraid of the higher authorities and government. உயர் அதிகாரிகளுக்கும் அரசாங்கங்களுக்கும் அவர்கள் பயந்ததே கிடையாது. Amen. ஆமென். So don't worry about who is ruling. யார் ஆட்சியில் இருக்காங்களா நினைச்சு பயந்துறாரு. Don't worry about anti-conversion law. ஏதோ மதமாற்ற தடை சட்டம் வரும் என்று பயப்படாதீர்கள். Don't worry about persecution or tribulation. சித்திரவதைகளும் உபத்திரவங்களும் வரும் என்று பயப்படாதீர்கள். Amen. ஆமென். Because God is under control. கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். God belongs to God. இந்தியா இயேசுவுக்கு He சொந்தம். knows when to bring a change in our country. நம்முடைய தேசத்தில் எப்பொழுது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று அவருக்கு தெரியும். He has all powers to bring down leaders and keep leaders on. தலைவர்களை தள்ளவும் ராஜாக்களை ஏற்றவும் அவருக்கு தெரியும். Hallelujah. ஹalleluya. So trust in the Lord at all times. எல்லா காலத்திலும் அவரிடத்தில் நம்பிக்கையா இருப்போம். We cannot trust God and be fearful at the same time. கர்த்தரை நம்பிக்கொண்டே பயந்து கொண்டே இருக்க முடியாது. Amen. ஆமென். Praise the Lord, praise the Lord, praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். I'm still fearful, Pastor. ஆனாலும் ரொம்ப பயமா இருக்கு I பாருங்க. pray a lot, I hear the word of God. நிறைய ஜெபிக்கிறேன், நிறைய வசனம் I கேட்கிறேன், praise and worship the Lord. கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறேன். Still some kind of fear in me. இருந்தாலும் எனக்குள்ளே பயம் ஒளிந்து God கிடக்கிறது. trust God and be fearful at the same time. கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு பயப்பட முடியாது. And that's why the Bible tells us that trust in Him at all times. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, தேவ ஜனமே கர்த்தரிடத்தில் எக்காலத்திலும் நம்பிக்கையா இருங்கள். Pour out your hearts to Him. உங்கள் இருதயத்தை அவரிடத்தில் ஊற்றி விடுங்கள். How do we pour out our hearts to Him? எப்படி இதயத்தை ஊற்ற முடியும்? Praise the King. ஜெபம் தான் அதனுடைய சாவி. It means prayer. Hallelujah. ஹalleluya. ஜெபம் தான் சாவி. Pray to the Lord. கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணுங்கள். Pray for salvation of your members in your family. குடும்பத்துள்ளவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். You got to pray a lot in these days. இந்த நாட்களிலே அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். Not 5 minutes, 10 minutes. 5 நிமிடம் 10 நிமிடம் அல்ல. How many times we talk? How many hours we talk to our friends? நம்முடைய நண்பர்களிடத்தில் எவ்வளவு மணி நேரம் பேசுகிறோம்? How many hours on the phone we speak to our colleagues, our relations? உறவுகளிடத்திலே நண்பர்களிடத்திலே போன்ல
எவ்வளவு நேரம் பேசுகிறோம்? How many hours we spend time with all our colleagues and family members? நம் குடும்பத்தின் அங்கத்தினர்களோடும் நண்பர்களோடும் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? How many hours do you spend with Lord Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஜெபத்திலே நாம் எவ்வளவு நேரம் செலவழிக்கிறோம்? A prayerless Christian is a power. ஜெபம் இல்லாத ஒரு கிறிஸ்தவன் வல்லமை இல்லாத கிறிஸ்தவன். There is no prayer in your life, there is no power in your life. உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்றால் வல்லமையே கிடையாது. There is no prayer or reading the word of God in your life, there is no anointing. ஜெபமும் இல்லை, வேத வாசிப்பும் இல்லை என்றால் அபிஷேகமும் இல்லை. Then you are just a hypocritical Christian. நீங்கள் ஒரு மாய்மால கிறிஸ்தவர். Prayer is the key that opens the gates of heaven and closes the gates of hell. ஜெபம் தான் பரலோகத்தை திறக்கிற திறவுகளும் பாதாளத்தை மூடுகிற திறவுகளுமா இருக்கிறது. Your marriage is under attack, pray. உங்களுடைய திருமணம் தாக்குதலுக்குள்ளாகிறதா? ஜெபம் பண்ணுங்கள். Your children are under attack, pray. உங்களுடைய பிள்ளைகள் தாக்கப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபம் Your பண்ணுங்கள். job is under attack, pray. உங்களுடைய வேலை தாக்கப்படுகிறதா? ஜெபம் பண்ணுங்கள். If your business is under attack, pray. உங்கள் வியாபாரம் தாக்கப்படுகிறதா? ஜெபம் பண்ணுங்கள். Is your family under attack, pray. உங்கள் குடும்பம் தாக்கப்படுகிறதா? ஜெபம் பண்ணுங்கள். Are you battling with a disease or sickness, pray. ஒரு வியாதி உங்களை தாக்குகிறதா? அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். If your heart is under attack, pray. உங்களுடைய இதயம் தாக்கப்படுகிறதா? அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். Hallelujah. ஹalleluya. Pray without ceasing. ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். Amen. ஆமென். Because prayer brings victory. ஏனென்றால் ஜெபமே ஜெயத்தை கொண்டு வரும். Most people don't know the power of prayer. நிறைய பேருக்கு ஜெபத்தினுடைய வல்லமையே தெரியாது. Hallelujah. ஹalleluya. There's power. அதிலே வல்லமை இருக்கிறது. That's why Jesus wants us to pray without ceasing. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லி I இருக்கிறார். know the words by heart. Philippians chapter 4 verse 6. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் நமக்கு தெரியும். So when you are lost and without God in your life, நீங்கள் தொலைந்து போனவர்களாக கர்த்தர் இல்லாதவர்களாக காணப்பட்டார். you are saying my life is so meaningless. என்னுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது. My life is so empty and அது hopeless. வெறுமையுமாகவும் நம்பிக்கை அற்றதுமாக இருக்கிறது. Just come before the mercy seat and கர்த்தருடைய இரக்கத்தின் சிம்மாசனத்தண்டை வாருங்கள். for He is our refuge அவர்தான் நம்முடைய அடைக்கலம். and He answers all our prayers. அவர் நம்முடைய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் கொடுக்கிறார். That's the reason David says, ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், find rest, O my soul. என் ஆத்துமாவே இளைப்பாறு. In God alone my hope comes from. கர்த்தரிடத்தில் மட்டும் இளைப்பாறு. அவரிடத்தில் தான் நம்பிக்கை. He alone is my rock and my salvation. அவர் மட்டுமே என்னுடைய கண்மலையும் என் ரட்சிப்புமாய் He இருக்கிறார். is my fortress, I will not be shaken. அவர் எனது கோட்டை, நான் அசைக்கப்படுவதே இல்லை. My salvation and my honor depend on God. என் ரட்சிப்பும் என் கனமும் கர்த்தரை He சார்ந்திருக்கிறது. is my mighty rock, my refuge. அவனுடைய பலனான கண்மலையும் என் அடைக்கலுமாய் இருக்கிறார். Trust in Him at all times. எல்லா காலத்திலும் என் ஆத்துமாவே அவரிடத்திலேயே நம்பிக்கையாய் Pour out your hearts to Him. உன் இருதயத்தை அவரிடத்திலே ஊற்றிவிடு. God is our refuge. நம்முடைய ஆண்டவர் நமது அடைக்கலமாய் இருக்கிறார். Hallelujah. ஹalleluya. It's a promise God gives us. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தத்தை இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு தருகிறார். Don't worry, don't live in fear. ஆகவே கவலைப்படாதீர்கள், பயத்திலே வாழாதிருங்கள். God have the anointing of the Holy Ghost பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்கு தேவை. to break every fear, எல்லா பயத்தையும் உடைப்பதற்கு, to break every strongholds in our life. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அரணான கோட்டைகளை உடைப்பதற்கு Be filled with the power of the Holy Spirit பரிசுத்தாவின் வல்லமையினாலே நிறைந்திருங்கள். day by day, ஒவ்வொரு நாளும் in and out, உள்ளும் புறமும் and pray a lot more in the days. அதிகமாக வருகிற நாட்களிலே ஜெபம் பண்ணுங்கள். We're going to end this year in a month. ஒரு மாதத்திலே இந்த ஆண்டையே நாம் முடிக்க போகிறோம். Dedicate your life in this new year. புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து Make the விடுங்கள். right decision in your life. சரியான தீர்மானத்தை செய்யுங்கள். Hallelujah. Hallelujah. That's what David did. தாவீது செய்ததைப் போல All they said, Lord, you are my refuge. எப்பொழுதும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் எனது அடைக்கலம், God alone is my hope. என் கர்த்தர் ஒருவரே என் நம்பிக்கை. When I'm in a hopeless situation, நான் நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் you are my இருக்கிறேன். hope, O Lord. நீர் தான் எனது நம்பிக்கை You are my ஆண்டவரே. fortress. நீர் தான் எனது கோட்டை You are ஆண்டவரே. my deliverer. நீர் தான் என்னை You விடுவிக்கிறவர். will be my portion. நீர் தான் எனது பங்கு. Say, Lord, you are everything for me. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் தான் எனக்கு எல்லாம். Hallelujah. Hallelujah. Everything that we have நம்மிடத்தில் இருப்பவைகள் எல்லாம் is from the Lord Jesus. அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டது. Say, Lord, be thankful. அதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக Your இருக்க wife, வேண்டும். your husband, your- உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் வேலை, உங்கள் வியாபாரம், God has given that. கர்த்தர் தான் அதை கொடுத்திருக்கிறார். More than anything else. இந்த உலகத்தில் உள்ள எதை பார்க்கிலும் Salvation is very, very. ரட்சிப்பு மிக மிக முக்கியம். Never lose salvation. ரட்சிப்பை இழந்து விடாதீர்கள். Till the end, முடிவு பரியந்தம் be saved. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். You who stands firm till the end will be saved. முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். Hallelujah. ஹalleluya. So that's why Apostle Paul says, fight it. பவுல் சொல்வதைப் போல நீங்கள் நல்ல போராட்டம் போராடுங்கள். It's coming against you. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களா? Troubles in your life, வாழ்க்கையில் பிரச்சனை மேல் பிரச்சனையா? fight it.
போராடுங்கள். not with flesh and blood. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. Take the shield of faith. விசுவாசம் எனும் கேடகத்தை Take எடுத்துக் the கொள்ளுங்கள். word of God. கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் Come கொள்ளுங்கள். against every evil. எல்லா பொல்லாங்கனுக்கு விரோதமாக வாருங்கள். Amen. ஆமென். God will deliver you. கர்த்தரே உங்களை விடுதலையாக்குவார். God bless His word. கர்த்தரது வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. Let's all stand together. நம் அனைவரும் எழுந்து நிற்போம். Dedicate our life to Jesus. நமது வாழ்வை இயேசுவுக்கு அர்ப்பணிப்போம். Take some time and dedicate your சில நேரம் எடுத்து கொஞ்ச நேரம் life. ஜெபிப்போம். Ask Pastor God to lead. நாம் ஜெபிப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் கரங்களை உயர்த்தி நாம் மனம் திரும்புவோமா? மனம் திரும்புவோமா? நாம் சோர்ந்து போவதும் பயப்படுவதும் கர்த்தருக்கு அருவருப்பானது. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, கர்த்தாவை வேலை செய்யாமல், நீர் எனக்கு நியமித்த வேலையை உற்சாகமாய் செய்யாமல், இடைவிடாமல் ஜெபம் பண்ணாமல், வார்த்தையின் மீது தியானமாய் இராமல், உம்மை துதிக்காமல், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சோர்ந்து போய் மற்றவர்களை குறை சொல்லி, ஆண்டவரே கர்த்தாவை மற்றவர்கள் மீது பழியை போட்டு என்னை நொந்து கொண்டு பிறரையும் நோகடித்த பாவங்களை எங்களுக்கு மன்னியும். எல்லோரும் கரங்களை வைத்து கர்த்தாவை மறுபடியும் மறுபடியும் எங்களை பயப்பட வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறீர். ஆண்டவரை பயப்படுகிறவர்களை நீர் இரண்டாம் அக்னியிலே தள்ளுவீர், இரண்டாம் மரணத்துக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என்று உடைய வார்த்தை சொல்லுகிறதப்பா. ஆண்டவரை தேறினவன் பயத்திலே வாழ்ந்திருக்க முடியாது. அன்பிலே தேறினவன் எவனும் பயந்து கொண்டே இருக்க முடியாது. அன்பிலே பூரணப்பட்டவன் பயப்பட மாட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா, எங்களோடு நீர் பேசி இருக்கிறீரப்பா, எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் கடன்களை பார்த்து நாங்கள் பயந்தது. எல்லாரும் கரங்கள் வைத்தி அப்பா, பண பிரச்சனையை பார்த்து எப்படி ஃபீஸ் கட்ட போறேன், எப்படி வாடகை கொடுக்க போறேன், உனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்க. நீ பயந்து விட. உன் கணவரால் நீ வாழவில்லை, உன் மனைவியால் நீ வாழவில்லை, உன் வேலையால் நீ வாழவில்லை, உன்னுடைய வியாபாரத்தினால் நீ வாழவில்லை. கர்த்தரால் பிழைப்பூட்டப்படுகிறாய். உனக்கு தேவையான ஆக்சிஜன் நீ ஆர்டர் போட்டு உனக்கு வரவில்லை, கர்த்தர் தான் அனுப்பினார். உனக்கு தேவையான வெளிச்சம் சூரியனை நீ கேட்டு அனுப்பவில்லை, அவர் முதலாவது அதை உண்டாக்கினார். வான மன்றத்தில் உள்ள சகலவற்றையும், ஆகாய விரிவையும், சூரிய சந்திர நட்சத்திரங்களையும், எல்லா பழங்களை கொடுக்கிற, கனிகளை தருகிற செடிகளையும், கொடிகளையும், மரங்களையும், விதைக்கிறவனுக்கு விதையும், புசிக்கிறவனுக்கு ஆதாரத்தையும், தானியத்தையும், சகலவற்றையும், காற்றையும், சுவாசத்தையும், சகலத்தையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர். எல்லாரும் கரங்கள் உயர்த்தி இவை எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டுதான் ஆண்டவரே மனிதனை நீர் உண்டாக்கினேன், மனிதனை நீர் உண்டாக்கினேன். கர்த்தாவே, என் மீது அக்கறை கொண்டிருக்கிற தேவன் ஆண்டவரே, என் மீது அக்கறை கொண்டிருக்கிற, என்னை தாயின் கருவிலே உருவாக்க முன்னமே எனக்கு தேவையானது எல்லாம் உண்டாக்கி விட்டு பிறகுதான் என்னை கருத்தரிக்க வைத்தீர். ஆண்டவரே எல்லாரும் கரங்களை வைத்து, ஆண்டவரே தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னமே உமது கண்கள் என்னை கண்டது. ஆண்டவரே அந்த நம்பிக்கை, ஆண்டவரே என் நம்பிக்கை பணத்தின் மீது நீ வைப்பாயானால் ஒரு நாள் அது விட்டு போகும்பொழுது நீ சோர்ந்து போவாய். உன் நம்பிக்கையை நீ கணவர் மீது வைப்பாயானால், உன் மனைவியின் மீது வைப்பாயானால், உன் வேலையின் மீது, வியாபாரத்தின், உன் சுய புத்தியின் மேல், உன் சுய பலத்தின் மேல் வைத்தால், நண்பர்கள் மீது வைத்தால் அவர்கள் ஒரு நாள் கைவிடுவார்கள். என் ஆண்டவரோ கைவிடவே மாட்டார். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். எங்கள் கோட்டையாய் நீர் இருக்கிறீர், எங்கள் கேடகமாய் நீர் இருக்கிறீர், எங்கள் பலனாய் இருக்கிறீர், எங்கள் நம்பிக்கையாய் இருக்கிறீர், எங்கள் இளைப்பாறுதலாய் இருக்கிறீர், எங்கள் ஆறுதலாய் இருக்கிறீர், எங்கள் பாதுகாப்பாய் இருக்கிறீர். யாரும் எங்களை பாதுகாக்க முடியாது. ஆண்டவரே, உம்மை தவிர, ஜீவனை உண்டாக்கினவரே, ஜீவனின் அதிபதியே, உம்மை தவிர எங்களை காக்கவோ, எங்களை ஆண்டவரே கர்த்தாவே போஷிக்கவோ, எங்களை நடத்தவோ யாராலும் கூடாது. ஆண்டவரே, முடிவு பரியந்தம் நீர் எங்களை நடத்துவீர். எல்லோரும் கரங்கள் உயர்த்தி, ஆண்டவரே நான் உமக்காக வாழ்வேன் எல்லாம் சொல்லுவோமா. இந்த ஜீவன் அவருடையது, அவருக்காக வாழ்வதுதான் சரி. அவருக்காக தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ஜீவன் அவர் தந்ததானால் அவருக்காக வாழ்வதுதான் சரி. அவருடைய மகிமைக்காகவும், அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவும், அவருடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காகவும் அவருக்காக வாழ்வதுதான் சரி. ஆண்டவரே எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா என்னுடைய பலன், என்னுடைய ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய விவேகம், என் குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய சம்பத்து, என்னுடைய வருமானம், என்னுடைய திறமை, என்னுடைய நேரம், என்னுடைய படிப்பு, என்னுடைய திருச்சபை, எனக்கு உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காகவே நான் செலவிடுவேன். ஆண்டவரே உமக்காகவே கொடுப்பேன். ஆண்டவரே முடிவு நாள் வரைக்கும், கடைசி நாள் வரைக்கும் உமக்காக ஓடுவேன். ஆண்டவரே ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு மணி துளியும் உமக்காக நான் வாழ்வேன். ஆண்டவரே நான் கல்லூரியில் இருந்தாலும், நான் பள்ளியில் இருந்தாலும், ஆண்டவரே நான் வேலையில் இருந்தாலும், நான் வீதியில் இருந்தாலும், நான் சமையலறையில் இருந்தாலும், ஆண்டவரே கர்த்தாவே நான் எங்கிருந்தாலும் நான் உமக்காக வாழ்வேன். ஆண்டவரே உமக்கு சாட்சியாக நிற்பேன். ஆண்டவரே செல்லும் இடமெல்லாம் இயேசுவை அறிவிப்பேன், செல்லும் இடமெல்லாம் இயேசுவுக்கு சாட்சியாய் வாழ்வேன், பிறனிடத்தில் அன்பா இருப்பேன்,
பிறனை மன்னிப்பேன், பிறனுக்கு கொடுப்பேன், ஊழியத்தை செய்வேன், சத்தியத்தின் பாதையிலே நடப்பேன், நீதியின் பாதையிலே நடப்பேன், வேத வசனத்தை படிப்பேன், தியானிப்பேன், பிறருக்கு சொல்லுவேன், நீ வெளிச்சத்திலே நான் நடப்பேன், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், உம்மை துதித்துக் கொண்டிருப்பேன், கெட்ட வார்த்தைகள் பேச மாட்டேன், புறம் பேச மாட்டேன், ஆண்டவரே அநியாயத்திலே சந்தோஷப்பட மாட்டேன், தீமையோடு நான் கையடிக்க மாட்டேன், அசதியா இருக்க மாட்டேன், சோம்பேறித்தனமா இருக்க மாட்டேன் என்று கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே காலாகாலமாய் வசனத்தை கேட்டு வாழ்க்கை மட்டும் மாறாமல் இருந்தால் நம்மை பார்க்கலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை என்ற வேதம் நம்மை எச்சரிக்கிறது. தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டார், அவரை யாரும் பரியாசம் செய்ய முடியாது. அவர் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். அவரிடத்தில் வருகிறவர்கள் அவரிடத்திலே பயபக்தியோடு சேரக்கடுவோம், அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய கடவுள். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசி இருக்கிறேன், பேசின வார்த்தைகளுக்கெல்லாம் நாங்கள் எங்களை தருகிறோம், முழுமையாக தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதா.